अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ भूमिष्ठापि न यात्रभूत् त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनीतीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायात् अपायात् जगत् पित्रस्तपापां त्रिदशैः दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैः न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्ततमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य यो अन्यत्र कुरुते रतिं मुक्तिं करदलान् मुक्त्वा सो अन्यां सिद्धिं गवेषयेत्। சோமலோகத்தை பத்திய வர்ணனம் பார்த்துட்டு இருந்தோம். அகஸ்தியர் லோபாமுத்திரேட்ட சிவசர்மனுடைய விற்த்தாந்தங்களை சொல்லிட்டு வரார். சொல்லிட்டு வரும்பொழுது சிவசர்மன் புண்ணியவசத்தினால கிங்கரர்களோடு தூதர்களோடு ஒவ்வொரு லோகமாக தரிசனம் பண்ணிட்டு போறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல சோமனுடைய லோகத்தை பார்க்கிறார். அப்போ இந்த சோமன்ற தேவத்தை எப்படி இந்த பதவி அடைஞ்சார், ஈஸ்வர ஆராதனம் எப்படிலாம் பண்ணார் அப்படிங்கிற விற்த்தாந்தம் அந்த கணங்கள் சொல்லிட்டு வருது. சந்திரேஸ்வரர் என்பதாகிய லிங்கத்தை ஸ்தாபனம் பண்றார். சந்திரன் எப்படி உற்பத்தி ஆனாருங்கிறத முதல்ல பார்த்தோம். பிரம்மாவினுடைய மானசபுத்திரர்கள் வழியாக வந்த அத்ரி ஊர்த்வ ரேதசாயி, அந்த ரேதச எதாலையும் திக் தேவதைகளால கூட காப்பாற்ற முடியலை அப்படின்னதுக்கு அப்புறம் பிரம்மாவே ரதத்துல வச்சு சுத்தி எடுத்துட்டு போறார். அப்போ இந்த அவிமுக்த கஷேத்திரத்துக்கு அமிர்தலிங்கம் என்பதாகிய சந்திரேஸ்வர லிங்கத்தை ஸ்தாபனம் பண்றார்.
சந்திரன் உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் பத்மயுகத்துல 100 பத்ம வருஷங்கள் தபஸ் பண்றாருன்றத பார்த்தோம். அதே மாதிரி அங்க அமிர்தோதம்னு இந்த சந்திர கூப்பம்ங்கிற ஒரு ஒரு கூப்பத்தை உண்டாக்கி அந்த தீர்த்தத்துல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு தபஸ பண்ணிட்டு வரார். பல்லாண்டு காலங்கள் பண்றாருன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஈஸ்வரன் ஆவிர்வகிச்சு அந்த சந்திரகூபம் இல்ல ஸ்நானம் பண்றவாளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரும் அப்படிங்கறதெல்லாம் இங்க சொல்றார். அதுக்கு முன்னாடி அம்பாளோடு சேர்ந்து நானே இந்த லிங்கத்துல இருப்பேன் அப்படிங்கிற வரத்தையும் கொடுக்கிறார். அதனாலதான் சோமா அப்படிங்கிற ஒரு நாமம் உமையோடு கூட இருக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி அந்த சந்திரேஸ்வர லிங்கத்துல ஈஸ்வரன் இருப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்துல அந்த சந்திரேஸ்வரருக்கு முன்னாடி சோமன் ராஜசூய யாகத்தையே பண்றான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அங்கதான் பிராமணாலாம் சந்தோஷத்தை அடைஞ்சு இந்த கலாநிதியாகிய சோமன் நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கட்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்கிறதையும் பார்த்தோம். தத்ரைவ பிராமணைஹி பிரீதைஹி இதி யுக்தஹ அசௌ கலாநிதிஹி சோமஹ அஸ்மாகம் பிராமணானாம் ராஜா திரைலோக்கிய தட்சிணஹா. பிராமணர்களுக்கெல்லாம் ராஜாவாக தலைவனாக இந்த சோமன் இருக்கிறது அப்படின்னு இந்த ராஜசூய யாகத்துலதான் தீர்மானம் பண்ணா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த இடத்துலதான் பரமேஸ்வரன் சோமனை தரிச்சுண்டார் அப்படின்னும் இந்த புராணம் சொல்றது. தத்ரைவ தேவதேவஸ்ய விலோச்சன பதங்கதா. சோமசூர்யாக்னி லோச்சனன்னு சோமன் தான் முதல்ல சொல்லப்படுறான். நேத்திரமாக ஈஸ்வரனுக்கானது இங்கதான். தேவேன பிரீத மனசா திரைலோக்கிய ஆஹ்லாத ஹேதவே. 3 உலகங்களுக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியதற்காக சந்திரனை நேத்திரமாக தரிச்சார் பகவான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வரம் கொடுத்தார் அந்த இடத்துல. நீ என்னுடைய அபராமூர்த்தியாக ஆக கடவுது. துவம் மமாஸ்ய அபராமூர்த்தி இதி உக்தா தத் தபோபலாத் ஜகாத் ஜகத்வயா உதயம் பிராப்ய பவிஷ்யதி சுகோதயம். நீ என்னுடைய அபராமூர்த்தி. நம்ம ஏற்கனவே போன செஷன்ல பார்த்தோம், அம்பாளோடு சேர்ந்து இருக்கிறதாக. ஏன்னா மாயாலேசத்தோடு தானே இருக்கிறது. சந்திரன்ல ஒரு சின்ன கருப்பு தெரியறது எப்பவும். அதனால மாயையோடு இருக்கிற ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 சிமிலியாக, என்ன சொல்றது, ஒரு பிரதீகையாக இந்த சந்திரனானது இருக்கிறதுனால ஈஸ்வரனுடைய சுரூப தியானத்தை சந்திரன்ல பண்ண முடியும். அதனாலதான் அது அபராமூர்த்தின்னு ஈஸ்வரனே அதுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். சந்திரன் ஈஸ்வரனுக்கு சமம். உலகத்துக்கு சுகத்தை வேற கொடுக்கறது. त्वत्पीयूष मयैर् हस्तैः स्पृष्टमेतच्च चराचरं भानुताप परीतञ्च பராம் கிளானிம் விஹாஸ்யதி. உன்னுடைய இந்த அற்புதமான கிரணங்களோடு, பீயூஷ கிரணங்களோடு இந்த சாந்திய உலகத்துக்கு நீ கொடுக்க போற. உன்னுடைய இந்த கரங்கள் இந்த அக்னியில சூரிய அக்னியிலேருந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஜீவராசிகளுக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதாக ஆகட்டும், அமிர்தத்தை கொடுக்கறதாக ஆகட்டும். ஏன்னா சந்திரன் தான் அமிர்தத்தை கொடுக்கிறவர். அமிர்தத்தை, உயர்ந்த அமிர்தத்தை வச்சுட்டு இருக்கிற சந்திரன். சந்திரன்ல இருந்து வரக்கூடிய அந்த பிரகாச, அந்த சீத கிரணங்கள் தான் ஓஷதிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கார் சந்திரன். சந்திரனுடைய அந்த கிரணங்கள்ல தான், பௌர்ணமாசிகள்ல தான் ஓஷதிகளை பறிச்சு மருந்து பண்றதுன்றது இருக்கு. சந்திரனுடைய ஒரு ஒரு தாக்கம் நம்ம புத்தியிலையும் உண்டு.
புத்திக்கு அதிபதியாக இருக்கிறது சந்திரன் தான். ஜாதகங்கள்ல பார்க்கும் பொழுது சந்திரன் எங்க இருக்கானோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளுடைய மனசு புத்தியை தொடருது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ ஓஷதிகளையும் அவர் தான் கொடுக்கிறார். புத்திக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது சந்திரன் தான். என்ன ஒரு குளிர்ச்சியை கொடுத்து மக்களுக்கு பிசிக்கலாவும் நன்மையை பண்றது சந்திரன் தாங்கிறதுனால சாட்சாத் ஈஸ்வர ஸ்வரூபமாகவே சந்திரனை பார்க்க சொல்றார் இங்க பகவான். அதனால்தான் தொம் அமாசி அபராமூர்த்தி, என்னுடைய அபராமூர்த்தியாக நீ இருக்கே அப்படின்னு சொல்லி பலவிதமான வரங்களை கொடுக்கிறார். ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன். இங்க நான் ஒரு மாசத்திலையும் 15வது நாள் பௌர்ணமாசி வரும்பொழுது நான் இங்க இருப்பேன். எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவனாகிய நான் அன்னைக்கு மட்டும் இங்க இருக்கேங்கிறார். அகோராத்திரம் வசிஷ்யாமி திரைலோக்கிய ஐஸ்வர்ய சம்யுதா ததோத்திர பூர்ணிமாயாம் து கிருதா ஸ்வல்பாபி சத்ரியா ஜபஹோமார்ஜன தியானதான பிராமண போஜனம் மகாபூஜா சா நூனம் மம பிரீத்தியை பவிஷ்யதி. அந்த பூர்ணமாசிக்கு நீ இங்க பண்ணக்கூடியது ஜபமா இருக்கட்டும், ஹோமமா இருக்கட்டும், அர்ச்சனை தியானமாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிரீத்தியை கொடுக்கறதாக ஆகும். இங்க இந்த கோவிலுக்கு இந்த சந்திரேஸ்வரனுடைய இந்த கோவில்ல பண்ணக்கூடிய என்ன விதமான ஒரு ஜீர்ணோத்தாரணமாக இருக்கட்டும், இல்ல நிருத்தியவாத்தியங்கள் எந்த அர்ப்பணம் பண்ணாலும், துவஜாரோபணம் எது பண்ணாலும் அது பரம ஒரு சௌக்கியத்தை சந்திரேஸ்வரே கிருதம் சர்வம் அது ஆனந்தியாய ஜாயதே, அளவிட கழிய முடியாத ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேட்டுக்கோ. இங்க பண்ணக்கூடிய உபவாசங்கள் எல்லார்ட்டையும் சொல்லிடாத இதேன்னு வேற சொல்றார். ரொம்ப ஸ்ரத்தையோடு இருக்கவாளுக்கு மட்டும்தான் நீ சொல்லணும். என்னன்னா, இந்த பௌர்ணமாசிக்கோ இல்ல சதுர்தசி பிரதோஷத்தன்னைக்கோ இங்க பண்ணக்கூடிய உபவாசங்கள், இன்னும் அதே மாதிரி சனி பிரதோஷத்திலேயோ இந்த சந்திரேஸ்வர லிங்கத்துக்கு பண்ணக்கூடிய விதமான ஒரு உபவாசங்கள் இல்ல உபாசனைகள், ராத்திரியில இந்த கோவில்ல இருந்துட்டு சிவராத்திரி மாதிரி இந்த சதுர்தசி அன்னைக்கு ராத்திரி முழுக்க இங்க இருந்தோம்னா இங்க சோமனும் சேரும் பொழுது அந்த மாதிரி இருந்ததுன்னா அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த சந்திரோதக ஸ்நானம் இதெல்லாம் உனக்கு மகா புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. உபாசிய சந்தியாம் விதிவத்து கிருத்த சர்வோதக கிரியா உபச்சந்திரோத தீர்த்தேஷு ஸ்ராத்தம் விதிவதாச்சரேதி ஆவாகனார்கியரஹிதம் பிண்டானு தத்யாத்து பிரயத்தனதா. அப்புறம் ஸ்ராத்தத்தை பத்தி சொல்றார். இங்க பண்ணக்கூடிய ஸ்ராத்தமானது மகா புண்ணியத்தை கொடுக்கும். ஆவாகனமும் ஆவாகனம் இல்லாமல் இங்க பண்ணணும். ஆவாகனா அர்க்கியரகிதம், ஆவாகனம் அர்க்கியம் ரெண்டும் இல்லாமல் இங்க பிண்டதானம் பண்ணும் பொழுது இது கயாசிராத்த பலதமாக இருக்குன்னு சொல்றார். மாதா மகாஸ் ததோத்திஷ்ய ததா அந்யானபி கோத்ரஜான் குரு ஸ்வசுர பந்தூனாம் நாமானி உச்சாரிய பிண்டதா. குரு ஸ்வசுர பந்தூனாம்னு சொல்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குருவுக்கும் இங்க கொடுக்கலாம், ஸ்வசுர என்ன மாமனார் அவளுக்கெல்லாம் கூட இங்க பிண்டம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட இங்க கயாயாம் பிண்டதானேன யதா துஷ்யந்தி, எப்படி கயா சிராத்தம் பண்றதுல பித்திருக்கள் சந்தோஷம் அடைகிறாளோ அப்படி இந்த சந்திரோத குண்டத்துல பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்துக்குள்ள திருப்தி ஏற்படுறது. அவள்லாம் குதிச்சுண்டு ததா நிருத்தியந்தி முதிதாக தற்பூர்வ பிரபிதாமகாக அயம் சந்திரோதீர்த்தேஸ்மின் தர்ப்பணம் ந கரிஷ்யதி. இவா கொடுக்க போறான் அப்படின்னு பித்திருக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்படி அவனால கொடுக்க முடியாம போனா பார்க்கவாது பார்ப்பானே அப்படின்றானாம். என்ன அஸ்மாகம் மந்தபாகியத்வாத் எதி நைவ கரிஷ்யதி ததா தீர்த்த சம்ஸ்பர்ஷாது அஸ்மத் திருப்திர் பவிஷ்யதி. தீர்த்தத்தை கையால தொட்டா கூட, பிண்டம் கொடுக்கலன்னா கூட ஒண்ணும் இல்ல, இங்க சந்திரோதக தீர்த்தத்தை கையால தொடுவானே, தொடும்போது கூட நமக்கு அந்த பாக்கியத்துல கூட நமக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு
பித்திருக்கள்லாம் எதிர்பார்க்கிறா. அப்படி தொடாம போனா பார்த்தா கூட போருமே. ஸ்பிருஷேன்னபி யதா மந்தா ததா அத்ரக்ஷதி திருப்தையே. சந்திரோதக தீர்த்தத்தை பார்த்து என் பித்திருக்கள் திருப்தி அடையட்டம்னு பார்வையால சொன்னா கூட அவ பித்திருக்கள் திருப்தி அடைஞ்சிடறாளாம். ஏவம் ஸ்ராத்தம் விதாயா தஸ்பிருஷ்டுவா சந்திரேஸ்வரம் ரதி சந்தர்ப்பிய விப்ராம்ச்சயதீன் குர்யாத்வை பாரணம் ததா. அப்படி பிராமணர்களுக்கு போஜனம் பண்ணி வச்சு, யதிகளுக்கு போஜனம் பண்ணி வச்சு, அப்புறம் பாரணம் பண்ணி அந்த உபவாசத்தை முடிக்கணும் அப்படின்னு பரமேஸ்வரனே இங்க சொல்றார். சாதாரண யாரும் சொல்ல, ஈஸ்வரன் அனுகிரகத்தை கொடுக்கிறார். பித்திருக்கள் மோட்சத்தை அடையறா. இந்த சந்திரோத தீர்த்தத்துல சிராத்தம் பண்றதுனாலையும் இந்த ஈஸ்வரனை ஆராதனை, இந்த லிங்கத்தை ஆராதனை பண்றதுனால எல்லாரும் சத்கதியை அடைவார்கள்னு அனுகிரகம் பண்றார். இதெல்லாம் அனுகிரகம் தானே. இந்த மாதிரி அனுகிரகம் இல்லாமல் எப்படி நற்கதி அடையிறது? ஈஸ்வர அனுகிரகத்துலதான் இந்த லிங்கங்கள் உற்பத்தி ஆறுது, இந்த குண்டங்கள் உற்பத்தி ஆயிருக்கு. தேவதைகள் ரூபமாக சாட்சாத் பரமேஸ்வரனே இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நமக்கு. இந்த லிங்கம் சந்திரேஸ்வர லிங்கம் இன்னும் இருக்கு அந்த சித்தேஸ்வரி பீடத்துல. நீங்க கூகுள் பண்ணாலே பார்க்கலாம். அப்பேற்பட்ட ஒரு ஒரு க்ஷேத்திரம். ஏவம் ரதகிருத்தே காஷ்யாம் சதர்ஷே சோமவாசரே பவேத் ரிணத்ரயான் முக்தோ மிருகாங்க மதனுக்கிரஹாத். ஹே மிருகாங்க, ஹே சந்திரா, என்ன இந்த 3 விதமான ரிணங்கள், ரிஷுபித்ரு தேவ ரிணம் சொல்லக்கூடியதான 3 ரிணம் எல்லாருக்கும் உண்டு. ஏன்னா தேவதைகள்னாலதான் நம்மளால இருக்க முடியாது. பிராணனை விடுறது, பிராணன் இருக்கிறதே தேவத்தினாலதான். பார்க்க முடியறது தேவத்தினாலதான், கேட்க முடியறது தேவத்தினாலதான், சாப்பாடு ஜீரணமாகிறது தேவத்தினாலதான், இங்க மழை பெய்யறது தேவத்தைனாலதான், சூரியன்ற ஒரு பிரகாசம் ஏற்படுறது தேவத்தினாலதான். அப்படி பலவிதமான தேவதைகளுடைய காரிய இயக்கத்தினாலதான் நம்ம இருந்து இருக்கோம், உலகத்தை அனுபவிக்கிறோம். தனியா ஸ்பெஷலா பண்றதுக்கு இல்ல, நம்ம இருந்துட்டு இப்போ பாக்குறோமே, ஒரு உலகத்தை பார்க்க முடியறது, கேட்க முடியறது, இயங்க முடியறதுன்னா இத்தனை தேவதைகள் அதனுடைய காரியத்தை பண்ண முடியறதுனாலதான். பூமி சுத்துறது, சந்திரன் சுத்துறது, சூரியன் இயங்கிறது, காத்து அடிக்கிறது, ஜலம் ஓடுறது இல்லையா, இத்தனையும் இருக்கு. இங்க கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, வாய் பேசுறதுன்னா தான் நம்மளா ஹிருதயம் அடிச்சுக்கிறது. நம்மளோட ஹார்ட் தானாதானே அடிச்சுக்கிறது, நம்மளா அடிச்சுக்க வைக்கிறோம். அதுவா இயங்கிறதுனாலதான் நம்மளால இருக்கவே முடியாது. அஸ்தித்வமே தேவதனாலதான். அதனால தேவதைக்கு ஒரு ரிணம். அப்புறம் இந்த தேகம் இத்தனை வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா இந்த கர்மாக்களோடையும் கூட வந்திருக்கு. இப்படி ஒரு சம்ஸ்காரத்தோட வந்திருக்குன்னா பித்திருக்கள் தானே. மாதா பித்திருக்கள் அவளுக்கு முன்னாடி இருந்தவா எல்லாம் தன்னுடைய ஸ்வதர்மத்தை பண்ணிட்டு பண்ணதுனால நம்மளால பண்ண முடியும். அதனால பித்ருரிணம். அப்புறம் ரிஷிகள்னாலதான் இப்படி சாஸ்திரங்கள்லாம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. சிருஷ்டி காலத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் அவிச்சின்னமாக இந்த தர்மங்களானது, சாஸ்திரங்களானது இன்னும் நம்ம காது வரைக்கும் வந்துடுத்தேன். இன்னைக்கு நம்ம காது வரைக்கும் இது வந்திருக்குன்னா அது எத்தனை ரிஷிகள் எத்தனை நாள் எவ்வளவு பண்ணிட்டு வந்ததுனால தானே இன்னைக்கு வந்திருக்கு. ரிஷிகள்னா வெறும்ன தாடி வச்சுட்டு காட்டுல இருக்கவா மட்டும் இல்ல, இன்னி வரைக்கும் இந்த தர்மங்களை கொண்டு நம்ம வரைக்கும் சேர்த்தவா எல்லாரும் ரிஷிகள்ல சேர்த்தி. ரிஷிகள் மந்திரங்களை பார்த்து நமக்கு கொடுத்தவா ரிஷிகள், மந்திர திருஷ்டாரகா ரிஷியா. அது தவிர மற்ற ரிஷிகள்லாம் இருக்கா பின்னாடி, மந்திர திரஷ்டாவா இல்லாம ஸ்மிருதி பண்ணி கொடுத்தவாள். பின்னாடி மகாபாரதம் இந்த மாதிரி எல்லா விதமான கிரந்தங்களை ஏற்படுத்தி கொடுத்தவா. அதெல்லாம் அப்படியே எடுத்துன்னு வந்து பரம்பராகத் பிராப்தம் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுகு சகாலேன மகதா யோகோ அனுஷ்ட பரந்தபன்னு பகவான் கீதையில சொல்லும் பொழுது பல பல யுகங்களாக இது வந்துட்டே இருக்கே. இந்த அவிச்சின்ன பரம்பரையாக இன்னி வரைக்கும் சேர்ந்திருக்கே. அது எத்தனையோ பேர் அவளுக்கெல்லாம் நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அதனால இந்த 3 விதமான ரிணம் சாதாரணமா தீராது, எவ்வளவு கொடுத்தாலும் போறாதுன்னா. அது எல்லாத்துலேருந்தும் ரிணத்ரயான் முக்தஹா. இங்க போய் நீ பண்ணேன்னா அவளுக்கு நீ ஏதோ பண்ணதுன்னு ஆகிறது. இந்த சோமேஸ்வர லிங்கத்துல போய்
இந்த சோம தீர்த்தத்துல சந்திர தீர்த்தத்துல சந்திரோதம்னு சொல்லக்கூடிய இந்த தீர்த்தத்துல போய் பண்றதுனால ஏதோ அவளுக்கு நம்மளால ஆன ஒரு வேற என்ன பண்ணிட முடியும். இப்போ இவாளுக்கெல்லாம் நம்ம கடன் பட்டிருக்கோம்னா அந்த கடனை எப்படி தீர்க்கிறது? அந்த ரிஷியெல்லாம் நான் எங்க போய் பாக்குறது? இல்ல அந்த பித்திருக்களை போய் எங்க போய் நான் பாக்குறது? இந்த மாதிரி ஒண்ணு தாவா பெரியவாள்லாம் ஏற்படுத்தி சுவாமியும் அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த விதமாக நம்ம போய் இந்த ரிணத்தை தீர்த்துக்க முடியாது. அதனால இது மூணும் பவேத் ரிணத்ரயான் முக்தோ மிருகாங்க மதனுகிரகாத்துன்னு சொல்றார். என் அனுகிரகம் ஏன்னா ஈஸ்வரானுங்கிறது இங்க போய் நீ இங்க இருக்கிற ஏதோ ஒரு தண்ணிய போய் தொட்டா அது போய் அவளுடைய ரிணம் எப்படி தீரும்னா ஈஸ்வரன் தான் அதை போய் சேர்க்கிறார். சேர்ப்பாரான்னா நம்பிக்கை தான். அந்த ரிணம் யாருக்கு எதை போய் எங்க சேர்க்கணுங்கிறது அவர் தானே சேர்க்கிறார். நமக்கே இந்த கர்மானால இந்த புண்ணியம் இந்த பாபம் அதுக்கான இந்த பலனாக நான் இப்படி பிறந்திருக்கோம் இதை அனுபவிக்கிறோன்னா யாரு கொண்டு வந்து சேர்த்தா? ஈஸ்வரன் தான் சேர்க்கிறார். கர்ம பல தாத்தான்னு சொல்றது. அவளுக்கு எது போய் சேரணுமோ அதை போய் சேர்க்கிறார். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போற்றும்னு எங்க இருந்தாலும் அதுக்கு சாப்பாடை கொண்டு போய் சேர்க்கிறார். எல்லாரும் இருக்கணும்னு விதி இருந்ததுன்னா அவனை இருக்க வச்சிடுறாரே பகவான். இருக்க வேண்டான்ற விதி இருக்குன்னா இல்லாம போயிடுறது. எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறாரோம். அவசியம் பாவின்னு சொல்றது. கர்ம பலன்கள் பண்ணத்துக்கான பலன் போய் சேர்ந்தே தீரும்னு அப்படி ஒரு நியதிய ஏற்படுத்தி அது நியதி நடந்துட்டு இருக்கக்கூடிய பண்றது ஈஸ்வரனால தானே முடியும். அப்போ அந்த பரமேஸ்வரன் இதெல்லாம் இந்த 3 விதமான ரிணத்தை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார்னா அவர் தீர்த்து வைக்கிறார். மதனுகிரகாது. நான் நம்ப மாட்டேன்னா நீ நம்பின நம்பாட்டி என்ன? ஏன்னா நீ இப்ப இருக்கிறதே எங்கிருந்து ஈஸ்வரனால் தானே இருக்க. நீ அதை ஒத்துக்கலைங்கிறதுனால அது உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? ஈஸ்வரனுடைய இப்போ நம்ம உயிர்னு இங்க இருக்கிறதே நம்மளா போய் எடுத்துன்னு வந்தோமா? அத நம்ம உயிரே நம்ம கையில இல்லை இல்லையா? அதனால இதுலலாம் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்றேன்றாருன்னா பண்றேங்கிறாருன்னு அதை எடுத்துட்டுதான் ஆக வேண்டியதா இருக்கு நமக்கு. அவ்வளவுதான். நம்மளுடைய மனுஷனுடைய கேப்பபிலிட்டிங்கிறது ரொம்ப லிமிட்டட். கர்வத்துக்கெல்லாம் ஒன்றும் ஸ்கோப் இல்லை. கர்வப்படுறதுக்கு இங்க என்ன இருக்கு? என்ன இந்த உடம்பு நான் ஏற்படுத்தின்றது இல்லை, அதுவா கிடைச்சது. இந்த புத்தி நான் ஏற்படுத்தின்றது இல்லை, அதுவா கிடைச்சது. பிரெயின் அதுவா கொடுக்கப்பட்டிருக்கு. என்னுடைய சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட்டது, மாதாபிதாக்கள் கொடுக்கப்பட்டது, என்கிட்ட இருக்கிற தனம் எல்லாம் கொடுக்கப்படுறது தானே. வந்தோம், எங்கிருந்து வந்தோம் தெரியாது, ஏதோ கண்ணை திறந்தோம், ஒரு உலகம் இருக்கு, இயங்கிட்டு இருக்கோம். இதுல நமக்கு கர்வத்துக்கு என்ன ஒரு ஹேத்து இருக்குன்னு தெரியல. அதனால ஈஸ்வரானுகிரகத்தினாலதான் இயக்கமே. அப்படிங்கிற பொழுது என்னுடைய அனுகிரகத்தினால் நடக்கிறதுன்னு சொல்றார் பகவான். மதனுகிரகாத் பவேது ரிணத்ரயான் முக்தோ. அப்படி இந்த காசியில இந்த சதர்ஷ சோமவாசரத்துல இந்த திங்கட்கிழமையும் தர்ஷமும் சேரக்கூடிய நாள்ல இத பண்ணேன்னா உனக்கு இந்த ரிணத்திரயமும் தீர்றது அப்படின்னு சொல்றார். தர்ஷபூர்ண மாசம்னு சொல்றது. தர்ஷம்ங்கிறது நியூ மூன், ஃபுல் மூன். இதான் சொல்றது. இந்த நியூ மூனோட இது சேரும் பொழுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சேரும் பொழுது திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேரும் பொழுது அதான் தர்ஷம். தர்ஷமும் இதுவும் சேர்ற அன்னைக்கு இதை பண்ணோம்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றார். சதர்ஷே சோமவாசரே காஷ்யாம். காஷியில அமாவாசையும் திங்கட்கிழமையும் சேர்ற நாளாக இருந்தால் அன்னைக்கு இந்த தந்திரேஸ்வரர் போய் இந்த சந்திரோதத்துல போய் இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அத்திர யாத்ரா மகா சைத்யாம் கார்யா க்ஷேத்திர நிவாசிபிஹி.
தாரக ஞானலாபாய க்ஷேத்திர விக்ன நிவர்த்தினி சந்திரேஸ்வரம் சமபியர்ச்சிய யத்யத்ராபி சம்ஸ்திதः அகௌக படலீம் வித்வா சோமலோகமவாப்ஸ்யதி. மகா சைத்ரி என்பதாகிய சித்ரா பௌர்ணமி, அந்த மகா சைத்ரியாம் கார்யா க்ஷேத்திர நிவாசிபிகி. இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். சந்திர சம்பந்தமான விஷயங்களா அதான் சொல்றார். திங்கட்கிழமை அது மாதிரி சந்திரனாகி சந்திரன்ல இருந்தானே அமாவாசை பௌர்ணமாசை எல்லாம். எப்படி நாளை சூரியன் நிர்ணயம் பண்றானோ, திதிகளை பார்த்தா சந்திரன் தான் நிர்ணயம் பண்றான். அமாவாசையா, பிரதமையா, சதுர்த்தியா, பஞ்சமியா யார் நிர்ணயம் பண்றா? சோமன்னாலதான் நிர்ணயமாக. இங்க சைத்திரம், சைத்ரின்னு சொல்லக்கூடிய சைத்தியாம் காரியா, மகா சைத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த காசிவாசிகள்லாம் யாத்திரை எடுக்கணும் அப்படின்னு சொல்ற. சம்ஸ்திதா க்ஷேத்திர நிவாசிபிகி, க்ஷேத்திரத்துல இருக்குவா. ஏன்னா தாரக ஞான லாபாய, தாரக மந்திரம் என்று தாரக மந்திரமாக சொல்லப்படக்கூடிய மோட்ச மந்திரத்தை ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணணும்னா இந்த க்ஷேத்திரத்துல இருக்கவா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரேஸ்வரரை உபாசிக்கணும் அப்படின்னு. அது இந்த க்ஷேத்திரத்துல என்னென்னலாம் விக்னங்கள் ஏற்படக்கூடியது இருக்கோ அது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிடுமா. க்ஷேத்திர விக்ன நிவர்த்தினி. அது மட்டுமல்லாமல் இந்த சந்திரேஸ்வரர் அர்ச்சனை பண்ணி யாரு இங்க இருக்கு உயிரை விடுறாளோ வேற எங்க போய் விட்டாலும் கூட அவனுடைய பாபம் போயிடுறான். அந்யத்ராபி சம்ஸ்திதா அகௌக படலீம் வித்வா. அகம்னா பாபம். பாப மூட்டைய துறக்கிறாளாம் அவ. எப்பேற்பட்ட பாபமா இருந்தாலும் அது போய் சோமலோகம் அவாப்சதி, சோமலோகத்தை அடையறான். கலௌ சந்திரேஷ மகிமா ந அபாக்யைர் அவகம்யதே. கலிகாலத்துல சந்திரேஸ்வரனுடைய மகிமை சாமானியப்பட்டதில்ல. பாக்கியம் இருக்கிறவாளாலதான் இது தெரிஞ்சுக்க முடியும். இதோட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் கேளுன்னு சொல்றாரு. அந்யச்சதே பிரவக்ஷாமி பரம் குஹ்யம் நிஷாபதே. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ற. நிஷாபத்தின்னு சந்திரனையே பார்த்து சொல்றார் பரமேஸ்வரன். இந்த கலிகாலத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். என்ன? இந்த பீடம் சித்தேஸ்வரிங்கிற பீடம். இன்னைக்கும் அந்த சித்தேஸ்வரி பீட்டத்துலதான் சந்திரேஸ்வர லிங்கம் இருக்கு காசியில. அந்த சித்தேஸ்வரி பீட்டத்தை பத்தி சொல்றார். சித்தயோகீஸ்வரம் பீட்டமே தத் சாதக சித்திதம் சுராசுரேஷு கந்தர்வனாக வித்யாதரேஷ்வபி ரக்ஷோ குஹ்யக யக்ஷேஷு கிண்ணரேஷு நரேஷு ச சப்தகோட்யஸ்து சித்தானாம் அத்ர சித்தாம் அமாக்ரதஹ. சித்தா மமாக்ரதஹ. இந்த சித்தேஸ்வர பீடம், சித்த யோகேஸ்வர பீடம்ங்கிறது சாதகர்களுக்கு சகல சித்தியும் கொடுக்கக்கூடிய பீடம். இங்க 7 கோடி சித்தர்கள், சுரர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், வித்யாதரர்கள், ராட்சசர்கள், குஹ்யகர்கள், யக்ஷர்கள், கிண்ணறர்கள், மனுஷியர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்களில் 7 கோடி சித்தர்கள் இங்க எனக்கு முன்னாடி இருந்து இந்த விஸ்வேஸ்வர பீடத்துல எனக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கா. சித்த யோகேஸ்வர பீடத்துல. அதனால இது மனோவாஞ்சைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குஹ்யக யக்ஷேஷு கிண்ணரேஷு நரேஷு சப்தகோட்டி அஸ்து சித்தானாம் அத்திர சித்தாம் மமாக்ரதா. 7 கோடி சித்தர்கள் இங்க இருக்கா. அதனாலதான் இது சித்த யோகேஸ்வரி பீடம்னு பெயர். இந்த பீட்டம் இன்னைக்கு இருக்கிற ஒண்ணத்தை பத்தி அன்னைக்கே ஈஸ்வரனே அதை சொல்றான். கந்தபுராணம் அப்பயே அதை பத்தி பேசியிருக்கு. அதை சொல்றார். ஷண்மாசம் நியதாஹாரஹ தியாயன் விஸ்வேஸ்வரீம் இஹ
சந்திரேஸ்வரார்ச்சனாய யாத்தான் சித்தான் பஷ்யதி சோக்ரகான். இந்த விஸ்வேஸ்வரிய 6 மாசம் ஷண்மாசம் நியதாகார ஆகார நியமத்தோடு இருந்து கொண்டு யாரு தியானம் பண்றாளோ தியாயன் அவ இந்த சித்தர்களை பார்க்கறான்னு சொல்றார். சந்திரேஸ்வரார்ச்சனாயாதான் சித்தான், சந்திரேஸ்வரர் அர்ச்சனை மன்றத்துக்கு வரக்கூடிய சித்தர்களை பஷ்யதி சோ அக்ரகான் நேர பார்க்கிறா, பார்க்க முடியும்னு அனுகிரகம் பண்றார். சித்த யோகேஸ்வரி சாட்சாத் வரதா தஸ்ய ஜாயத்தே, வந்து வரத்தை கொடுப்பார்கள். தவாபி மகதி சித்தி சித்த யோகீஸ்வரி க்ஷணாத். காசி கஷேத்திரத்துல சித்தர்களுடைய சாநித்தியம் கிடைக்கும். நானே அந்த 4 வருஷம் இருந்த காலகட்டங்கள்ல நவமண்டியாசனம்னு ஒரு பெரிய ஒரு விசுத்தானந்த சுவாமிகள் ஒரு பீடம் இருக்கு. அங்க தேன் மழையை நான் பார்த்திருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு சித்தர்கள் இருந்து கொண்டு அனுகிரகிச்சிருக்கிற க்ஷேத்திரம். அதனால இது ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை, ஈஸ்வரனே அதை சொல்றார். சித்தர்களை தரிசனமே பண்ண முடியும். இதுல முக்கியமா இந்த மாதிரி அனுபவங்கள் சாதகாலுக்கு நிறைய அமைஞ்சு அனுபவிச்சிருப்போம். நான் நிறைய காசி கஷேத்திரத்துல பலவிதமான சித்தர்களுடைய ஒரு சந்நிதி அனுபவிக்கிற பாக்கியம் இருந்திருக்கு. பார்த்துட்டு மறைஞ்சு போறவாள்லாம் வந்து பார்க்க முடியும் அங்க. அப்படி ரொம்ப ஒரு யோகிகளுடைய வாசம் பண்ணக்கூடிய க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம். சந்தி பீட்டான் அநேகானி க்ஷிதௌ சாதக சித்தயே பரம் யோகீஸ்வரி பீட்டாத் பூபிருஷ்டே நாசு சித்திதம். அது மட்டுமல்லாமல் பல பீட்டங்கள் பூமியில இருக்கு சித்தி அடையறதுக்கு. ஆனா இந்த யோகீஸ்வரி பீட்டத்துக்கு சமமா ஒரு பீடம் கிடையாது. சந்தி பீட்டானி அநேகான், எத்தனையோ பீடங்கள் இருக்கு. க்ஷிதௌ சாதக சித்தையே, சாதகர்களுக்கு சித்தி கொடுக்கிற பீடங்கள் பல இருக்கு. பரம் யோகீஸ்வரி பீடாத்து பூபிருஷ்டே நாசு சித்திதம். ஆசுனா உடனே சித்தியை கொடுக்கறது. ஆசு தோஷின் பேர் ஈஸ்வரனுக்கு. சித்திய உடனே கொடுக்கக்கூடிய பீடங்கள்ல இந்த யோகீஸ்வரி பீட்டத்துக்கு சமமான ஒரு பீட்டம் பூமியில எங்கேயும் கிடையாதுங்கிறார் ஈஸ்வரன் சொல்றார். தத்ர சந்தேஸ்வரம் லிங்கம் துவயா இதம் ஸ்தாபிதம் சசின்னே இதமேவ ஹி தத்பீடம் அதிருஷ்யம் அகிருதாத்மபிஹி. நீ இந்த இப்பேற்பட்ட பீட்டத்துல வந்து இந்த சந்திரேஸ்வரன் லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணிருக்கியே ஏ சசின்னு, ஏ சந்திரா, நீ இப்படி ஒரு பீட்டத்தை இங்க லிங்கேஸ்வரர் வேற பண்ணிருக்க. அதனால இதுதான் பீட்டத்துல பீட்டம், உயர்ந்த பீடம். அதனால இது எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. அகிருதாத்மபிஹி அதிர்ஷ்டம். இந்த காசியே முக்கியமான காசி எல்லார் கண்ணுக்கும் தெரியாது. காசிலே இருப்பான், உடம்பு இருக்கும், சாப்பிடுவான், மற்றபடி விவகாரத்தை பண்ணிட்டு அங்க உட்காந்து அரசியல் பேசிட்டு எத்தையோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பானே ஒழிய, யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ, ஈஸ்வரானுகிரகம் இருக்கோ, அவளுக்குதான் அந்த உண்மையான காசி புலப்படும். வெறும் பிசிக்கலா இருந்துட்டா மட்டும் போராது. அந்த க்ஷேத்திரத்துல எல்லாமே கூடமா இருக்கு. அங்கங்க க்ஷேத்திரம் சிவாலயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா இந்த மாதிரி சித்தர்கள் இருக்கக்கூடிய பீடங்கள் காசி இமயமலையிலேயே ஃபுல்லா உண்டு நிறைய இடங்கள்ல. நான் காசி இந்த கூட்டத்துக்கு நடுவுலயும் அங்கங்க இந்த மாதிரி எத்தனையோ மகான்கள் இருக்கிற க்ஷேத்திரம், முக்கியமான இந்த சித்தர்கள் இருக்கிற க்ஷேத்திரம். எத்தனை ஆயிரம் வருஷங்களாக யதிகள் தபஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற க்ஷேத்திரம் காசி க்ஷேத்திரம். அதனாலதான் காசிக்கு நாவிமுக்த சமம் க்ஷேத்திரம் படிக்கிறமே ஸ்லோகம். காசிக்கு ந காசி சதிருஷி புரி ந விஸ்வேஷ சமம் லிங்கம் ந காயத்ரி சமோ மந்திரஹா. இதெல்லாத்துக்கும் இதுக்கு சமமான இன்னொன்னு கிடையாது.
காசிக்கு சமமான ஒரு க்ஷேத்திரம் பூமியில கிடையாது. ஈஸ்வரனுடைய அது பூமியிலேயே இல்லைன்னா சொல்றது. பூமிஷ்டாபி நயாத்திர பூத் திரிதேவதோ பிச்சேர் அதஸ்தாபியா. கீழே இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா கீழே இல்ல. பூமிஷ்டாபி நயாத்திர பூ, பூமியில இருக்கா மாதிரி இருக்கு, ஆனா பூமியில இல்ல. யா பத்தா புவி முக்திதாஸ்யு, பூமியில பத்தமா இருக்கா மாதிரி இருக்கு, ஆனா முக்திய கொடுக்கறது. இங்க யாரு உயிரை விடுறதுனால அமிர்தம் எஸ்யாம் மிருதா ஜந்தவா, இங்க உயிரை விட்டா உயிர் விட முடியாத தன்மையை அடைஞ்சிடுறான். இப்படி ஒரு பாரடாக்ஸ். பூமியில இருக்கு, ஆனா பூமியில இல்ல. கட்டுண்டு இருக்கு தண்ணிக்கு நடுவுல, ஆனா முக்தியை கொடுக்கறதா இருக்கு. இங்க உயிரை விட்டான் பேரு, ஆனா உயிர் விடாத தன்மையை அடைஞ்சிடுறான். திராசுர் அமிர்தம் எஸ்யாம் மிருதா ஜந்தவா. அப்படி திரியகத் பவித்திர தட்டினி தீரே சுரையா சேவியதே. இப்படி பவித்திரமாக தேவர்களாலேயே பூஜிக்கப்படுற கூடிய இந்த காசி திரிபுராரி ராஜநகரி, பரமேஸ்வரன் திரிபுராரின்ற ஈஸ்வரனுடைய ராஜநகரியாக இருக்கக்கூடிய இது பாயாத் அபாயாத்து, காப்பாத்தட்டும், அபாயத்திலிருந்து இந்த உலகத்தையே காப்பாத்தட்டும்னு பிரார்த்தனை. அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல இந்த சித்த யோகேஸ்வரி பீடம் சாட்சாத் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஜிதகாமா ஜிதக்ரோதா ஜிதலோபஸ்பிருஹாஸ்மிதாக யோகீஸ்வரீம் பிரபஷ்யந்தி மம சக்திம் பராம்ஹிதாம். யாரா பாக்குறா இந்த யோகீஸ்வரி பீடத்தைன்னா? ஜிதகாமாக ஆசையை விட்டவன், ஜிதக்ரோதாக குரோதத்தை விட்டவன், ஜிதலோபஹா ஆசைகளை விட்டவன், பேராசையை விடுறவன், ஸ்பிருஹா ஸ்மிதா அஸ்மிதையை விடுறவன், நிஸ்பிருகனா இருக்கக்கூடியவன் தான் இந்த யோகீஸ்வரிய பாக்குறான். யோகீஸ்வரியம் பிரபஷ்யந்தி மம சக்திம் பராம்ஹிதாம். அப்பேற்பட்ட அம்பாள் என்னுடைய சக்தின்னு சொல்ற. பராசக்தி பராம் சக்திம் ஹி தாம். என்னுடைய பராசக்தியா இருக்கக்கூடிய இந்த யோகேஸ்வரிய ஆத்ம லாபத்துக்காக பார்க்கக்கூடியவா யாருன்னா தன்னோட நியமம் வச்சுட்டு இருக்கவன் தான் பாக்குறான். ஏது பிரதி அஷ்டமி ஜனாஸ் ததா பிரதி சதுர்தசி சித்த யோகீஸ்வரி பீட்டே பூஜயிஷ்யந்தி பாவிதாக அதிருஷ்ட ரூபாம் சுபகாம் பிங்களாம் சர்வசித்திதாம் தூப நைவேத்திய தீபாத்யைஹி தேஷாம் ஆவிர்பவிஷ்யதி. யாரு பக்தியோடு கூட கண்ணுக்கு தெரியாத இந்த அம்பாள பூக்கள்னாலையும் தூபங்கள்னாலையும் நைவேத்தியங்கள்னாலையும் தீபங்கள்னாலையும் ஆராதிக்கிறாளோ, எப்போன்னா இந்த அஷ்டமியிலையும் சதுர்தசியிலையும் யார் பண்றாளோ அவளுக்கு அம்பாளே நேர காட்சி கொடுக்கறான்னு சொல்றார். தேஷாம் ஆவிர்பவிஷ்யதி, அம்பாள் வரா. அதிருஷ்ட ரூபாம் சுபகாம், கண்ணுக்கு தெரியல இப்போ அதுக்காக பூஜை பண்ணலன்னு கண்ணுக்கு தெரியாத அம்பாள் நீ ஆராதனை பண்ணேன்னா அம்பாள் தானா காட்சி கொடுக்கான்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடறாளாம் பரமேஸ்வரன். இதி தத்வா வரான் சம்பு தஸ்மை சந்திரமசே த்விஜ அந்தர்ஹிதோ மகேஷானஹ தத்ர வைஸ்வேஸ்வரே புரே. இந்த விஸ்வேஸ்வரபுரம்னு சொல்லக்கூடிய காசி க்ஷேத்திரத்துல இங்க சந்திரனுக்கு பல வரத்தை கொடுத்துட்டு ஈஸ்வரன் அந்தர்தனம் ஆயிட்டார். அதற்கப்புறம் இந்த உலகத்துல சந்திரன் ராஜாவாக ஆகி எல்லா திக்குகள்லையும் தன்னுடைய கிரணங்களை செலுத்தி உலகத்துல இருக்கக்கூடிய அந்தகாரத்தை நீக்கி எல்லாருக்கும் நன்மை பண்ணுற அளவுக்கு ஈஸ்வர அனுகிரகம் இருந்தது. ததாரபிய லோகேஸ்மின் த்விஜராஜா அதிபோ பவது, த்விஜராஜோ அதிபோ பவது. த்விஜராஜான்றது பிராமணனுக்கு ராஜா சந்திரன் இல்ல, 2 தடவை பிறக்கிறான்.
பல தடவை பிறக்கிறான் சந்திரன், அமாவாசையை பிறந்து பிறந்து. இதனாலையும் திவிஜராஜா திஷோ விதிமிராக குருவன், இருட்ட இல்லாம திக்கு எல்லாத்தையும் ஆக்கிறார். நிஜைஹி பிரசுமரைஹி கரைஹி, தன்னுடைய அழகான கரணங்கள்னால எல்லா இடத்துலயும் இருட்ட நீக்கிறார். அப்படிங்கிற ஒரு தன்மையோடு சந்திரன் இயங்கறதுக்கு ஈஸ்வரானுகிரகம் தான் காரணம் அப்படின்னு சொல்றார். சோமவார விரதகிருதா சோமபான ரதானராக, சோமவார விரதத்தை பண்ணி சோமபானம்னு இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தத்தை அருந்தி சோமப்பிரபேன யானேன சோமலோகம் வசந்தி, அப்படி சோமப்பிரபம் அப்படிங்கிற வழியாக சோமலோகத்தை போய் அடைஞ்சு நித்தியம் அங்க வாசம் பண்ணிட்டு இருக்கா மக்கள். யாருன்னா சோமவார விரதம் பண்றது. சோமவார விரதம் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப உகந்தது. என்னுடைய குலதெய்வம் திருநாகேஸ்வரத்துல சோமவாரம், கார்த்திகை சோமவாரம் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாச சோமவாரத்துல இன்னைக்கும் ஆராதனங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. சோமவார விரதம், பரமேஸ்வர விரதம் இருக்கவாள்லாம் சோமவார விரதம் இருக்கிறதுங்கிற வழக்கம் உண்டு. ஒரு தேவத்தை உத்தேசம் பண்ணி விரதம் இருக்கும் பொழுது பரமேஸ்வரனுக்கு சோமவாரம் பண்றதுதான் விசேஷம். சந்திரேஸ்வர சமுத்பத்தி ததா சந்திரமசம் தபா யஸ்ரோஷ்யதி நரோ பக்தியா சந்திரலோகே சயித்யதே. சரி, என்னாலெல்லாம் அந்த காசியில போய் சந்திரேஸ்வர லிங்கத்துல போய் இதெல்லாம் நீங்க சொல்றேன், ரைட்டு. அங்க போய் இந்த சித்தேஸ்வரி பீட்டத்துல போய் நானாவது பாக்குறது அதுன்னா அதெல்லாம் தேவை, அதெல்லாம் ரைட்டு, பண்ற வரைக்கும் சந்தோஷம். பண்ண முடியலன்னாலும் பிரச்சனை இல்லடா. என்னன்னா சந்திரேஸ்வர சமுத்பத்தியம் ததா சாந்திரமாசம் தபஹா யஹா ஸ்ரோஷ்யதி, யார் இதை பத்தி எல்லாம் கேட்கிறாளோ, சந்திரேஸ்வரனுடைய உற்பத்தி எப்படி ஏற்பட்டது, சந்திரமாச தபஸ பத்தி, இத பத்தி எல்லாம் யாரு கேட்டுட்டே இருக்காளோ பக்தியா சந்திரலோகே சயிச்சதே, அவனும் சந்திரலோகத்துக்கு போறான். காசியை பத்தி பேசிட்டே நம்ம முதலே பார்த்தோம். காசி காசின்னு சொல்லின்றதுன்னா காசி காசிங்கிற அந்த வார்த்தையே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லித்தோம், முதலே பார்த்தோம். இப்படி இந்த சந்திரலோக விஷயங்களை சொல்லி முடிக்கிறார். இந்த ரெண்டு கணங்களும் சொல்லி முடிக்கிறது. அப்புறம் அகஸ்தியர் சொல்றாரு. இப்போ அகஸ்திருவாச்ச சிவசர்மணி சர்மகாரிணீம் பதி திவ்யே ஸ்ரமஹாரிணீம் கணௌ கதயந்தௌ து கதாமிமாம் சுபா முடுலோகம் பரிஜக்மதுஸ்ததா. இப்படி சிவசர்மனுக்கு இந்த கதைய சொல்லிண்டே ரதம் போயிட்டே இருக்கு. இத கேட்கும் பொழுது சிரமெல்லாம் நீங்கிடுதான். சிவசர்மணி சர்மகாரிணீம் பதி திவ்யே ஸ்ரமஹாரிணீம் கணவு. அதனால இந்த திவ்யமான இந்த பாதையில நன்மைய பண்ண சர்மகாரிணி, நன்மை செய்யக்கூடியதாகிய இந்த ஸ்ரமஹாரிணியும் சிரமத்தை நீக்கக்கூடியதாகிய இந்த கதை இருக்கே, கதையந்தௌ து கதாம் இமாம், இப்பேற்பட்ட இந்த கதையை சொல்லிக்கொண்டே என்ன ஆச்சுன்னா சுபா முடுலோகம் பரிஜக்மதுஸ்ததா, அழகான உடுலோகம் நட்சத்திர லோகத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இந்த ரதம் அப்படின்னு சொல்லி இந்த 14வது அத்தியாயம் காசி கண்டத்துல பூர்த்தியாகிறது. இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராண ஏகாஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் சதுர்த்தே காஷீகண்டே பூர்வார்த்தே சோமலோகவர்ணனம் நாம சதுர்தசோऽத்தியாயः. சோமலோகவர்ணனம் என்பதாகிய இந்த 14வது அத்தியாயம் இப்படியாக பூர்த்தியாகி 15வது அத்தியாயம் தொடங்கிறது. அத பஞ்சதசோऽத்தியாயः நக்ஷத்திர புதலோகயோகோ வர்ணனம். நட்சத்திர லோகம், புதனுடைய லோகம், இதை வர்ணனம் பண்ணக்கூடியதாக இந்த 15வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அகஸ்திருவாச்சா ஸ்ருணுபத்னி மகாபாகே லோபாமுத்ரே சதர்மிணி
கதாம் விஷ்ணுகணாபியாஞ்ச கதிதாம் சிவசர்மணே. சொல்றார் அகஸ்தியர், ஹே லோபாமுத்ரே, என்னோட பத்னி, ஹே சதர்மிணி, என்னோட தர்மத்தை செய்யக்கூடியவள், இந்த கதைய விஷ்ணு கணங்கள்லாம் சிவசர்மனுக்கு சொல்லக்கூடத தொடர்ந்து சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லி கதையை தொடர்றார். சிவசர்மோவாச்ச அஹோகணௌ விசித்ராயம் ஸ்ருதா சந்திரமசி கதா உடுலோக கதாம் க்யாதம் விஸ்வகாக்கியான கோபிதௌ. அஹோ ஆஹா, ஏ கணங்களே, பேர்பட்ட விசித்திரமான சந்திர கதைய, சந்திரவசி சந்திரனுடைய கதைய கேட்டோம். இப்போ இந்த நட்சத்திரலோகம் உடுலோக கதாம் கியாதம் விஸ்வகாக்கியான கோவிதௌ, இந்த உலகத்துக்கு நட்சத்திர உலகத்தை பற்றிய இந்த கதைய சொல்லணும். ஆக்கியான கோவிதம், எல்லா விதமான விஷயங்களையும் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறவாளா இருக்கேள். உங்க வாயினால இந்த விஷயத்த கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சிவசர்மா சொல்லவும், கணாவூச்சது புரா சிசிருக்ஷதா சிருஷ்டிம் ஸ்ரஷ்டுரங்குஷ்ட பிருஷ்டதः தக்ஷ பிரஜா விநிர்மாணே தக்ஷோ ஜாத பிரஜாபதி ஷஷ்டிதுர்ஹிதரஸ்தஸ்ய தபோ லாவண்ய பூஷணாः சர்வலாவண்ய ரோஹிண்யோ ரோஹிணி பிரமுகா சுபாः. முன்னாடி தக்ஷன் எல்லா விதமான விஷயங்களையும் சிருஷ்டி பண்றதுல திறமையுடையவனாக, பிரம்மாவனுடைய புத்திரன் இல்லையா, எங்கேருந்து பிறந்தான்னா அங்குஷ்டத்துக்கு பின்பக்கத்திலேருந்து பிறந்தானா. ஸ்ரஷ்டு அங்குஷ்ட பிருஷ்டதா, பிரம்மாவனுடைய அங்குஷ்டம் கட்டவர்களுக்கு பின்பக்கத்திலேருந்து பிறந்தான். சிருஷ்டி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எத்தனம் இருக்கும் பொழுது 60 பெண்கள் இருந்தாலாம். ரோஹிணி முதலானவர்கள். ஷஷ்டி துர்ஹிதரஸ்தஸ்ய தபோ லாவண்ய பூஷணாக, தபஸ் பண்றதுல திறமை சார்ந்தவர்கள், திறமையை வளர்ப்பது எல்லா விஷயத்திலையும் ஒரு உத்கிருஷ்ட தன்மை உடையவர்களாக இருந்தா. சர்வ லாவண்ய ரோஹிண்யோஹோ ரோஹிணி பிரமுகா சுபாக, ரோஹிணி முதலானவைகளாக 60 பெண்கள் இருந்தா. பாதா நட்சத்திரமாக ஆகரா வாழ்லாருன்னு இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். அத பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.